பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் ஹாலிடேனே கவர்மெண்ட் செட்டப்பில் இருக்குது. அப் டு 1 இயர் வரைக்கும் கேன்சருக்கு வந்து வித் சேலரியோட பே தராங்க. ஸோ நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயுமே பார்த்திங்கன்னா கேன்சர் டயக்னோசிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வேலையை விட்டு விடுறது கிடையாது. ஸோ அது எல்லாமே இருக்குது. தெர் ஆர் ஃபியூ கம்பெனிஸ் கேன்சர்னால் வேலையை விட்டு அனுப்புகிறவங்களும் இருக்காங்க. பட் இதெல்லாம் தான் வந்து அந்த சோஷியலாக வந்து அவங்கள வந்து கரெக்டாக வச்சுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ பாலியேட்டிவ் கேருங்கிறது அதுதான். பேசிக்லி அவங்க சிம்டமை ரிலீவ் பண்ணணும், குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும். இதை எந்த ஃபேஸில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பிஃபோர் டயக்னோசிஸ், ஜூரிங் த ட்ரீட்மெண்ட், ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் எல்லா டைம்லையுமே கண்டினியூ பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் லைஃப் கேருங்கிறது ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ இல்லையா, நோய் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் ஜஸ்ட் பேசிக் சப்போர்ட்டிவ் கேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐவி குளுக்கோஸ் சாப்பிட முடியலாம், குளுக்கோஸ் போடுறது, சாப்பாடு முடியலாம் டியூப் போட்டு பண்ணுறது, ஜஸ்ட்டு வந்து பெட் சோர்லாம் வந்துச்சுன்னா நல்லா ஏர்பெட் போட்டு படுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் கேரில். மூச்சு விட முடியலைன்னா அதுக்கு தகுந்த ஆக்சிஜன் கொடுக்குறது, இதெல்லாம் எண்ட் ஆஃப் லைஃப் கேர்.